வணக்கம் மக்கள், நீங்கள் பார்க்குறது கேட்குற சரண்டப் தமிழ். நாங்கள் ஹோஸ்ட் சரண். இந்த வீடியோவில் நம்ம டாப் 5 அனிமேஷன் மூவி லிஸ்ட் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல்லேயே அனிமேஷன் மூவிஸ்க்குன்னு சொல்லி தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் நிறைய அனிமேஷன் மூவிஸை நான் கவர் பண்ணியிருப்பேன். அதில் மிஸ் பண்ண படங்களை தான் இந்த வீடியோவில் லிஸ்ட் பண்ண போகிறேன். நான் சொல்ல போகிற படங்கள் 3 படம் தமிழ் டப்பிங்கில் இருக்குது, 2 படம் இங்கிலீஷில் இருக்குது. 5 படமே பார்க்குறதுக்கு ஒரு ஒர்த்தான மூவி தான். ரொம்ப பேசாமல் வீடியோவை கிக் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம லிஸ்ட்டில் 5th பிளேஸில் இருக்க படம் 2023 ஒரு ஃபேண்டசி ட்ராமா மூவியான த மெஜிஷியன்ஸ் எலிஃபெண்ட். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸோட ஒரிஜினல் மூவி. படத்தோட கதை என்னென்னா, மெயின் கேரக்டரான பீட்டர், இந்த பையனுக்கு ஒரு தங்கச்சி இருக்குது. ஆனால் சின்ன வயசில் அந்த தங்கச்சி பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடுறா. அந்த தங்கச்சியை தேடுறதுக்காக ஒரு ஃபார்ச்சூன் டெல்லர்கிட்ட போயிட்டு உதவி கேட்கும்போது, மெஜிஷியன் வச்சுருக்க ஒரு எலிஃபெண்ட்டு, அந்த எலிஃபெண்ட்டை நீ ஃபாலோ பண்ணால் உன் தங்கச்சி உனக்கு கிடைக்கும்னு சொல்லி அந்த ஃபார்ச்சூன் டெல்லர் சொல்ல, நம்ம பீட்டர் அந்த எலிஃபெண்ட்டை தேடி போகிறாரு. இதுக்கப்புறம் இந்த எலிஃபெண்ட்டை தேடி கண்டுபிடிச்சாரா, அதுக்கப்புறம் என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு, இதுதாங்க இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பிளாட் ரொம்பவே சிமிலரான ஒரு பிளாட் தான். இதுக்கு முன்னாடி நிறைய படங்களை பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு ஃபேமிலி ரீயூனியன் மாதிரி தான். ஸோ ஒருத்தங்க காணாமல் போயிடுவாங்க, திருப்பி அது ஒன்று சேர்றாங்களா இல்லையான்றதான் கதை. ஸோ கிளைமேக்ஸும் நமக்கு என்னன்னு தெரிஞ்சிடும், படத்தோட கதையும் என்னன்னு தெரியும். இருந்துமே இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக நல்லாவே கொண்டு போயிருப்பாங்க. படத்தில் நிறைய மேஜிக்கல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே சூப்பராகவே ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அனிமேஷன் குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுனால தமிழ் டப்பிங்குமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். IMDbலேருந்து இந்த படத்துக்கு 6.5 out of 10 கொடுத்துருக்காங்க. த மெஜிஷியன்ஸ் எலிஃபெண்ட். இந்த யானையை வச்சுதான் என் சிஸ்டரை கண்டுபிடிக்க போறேன். எனக்கு இந்த யானையை தருவீங்களா? சாத்தியம் இல்லாத 3 விஷயங்களை பீட்டர் சாதிச்சுட்டா யானை பீட்டருக்கு கிடைக்கும். நான் சாதிச்சு காட்டுவேன். நம்ம லிஸ்ட்டில் 4th பிளேஸில் பார்க்க போகிற படம் 2023 ஒரு அட்வென்ச்சர் காமெடி மூவியான த மங்கி கிங். இந்த படத்தோட கதை என்னென்னா, படத்தோட மெயின் கேரக்டரான மங்கி சின்ன வயசுலேருந்தே தனிமையிலே பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டுருக்கு. அந்த மங்கிக்கு அழிவில்லா ஒருவனாக மாறணும்னு சொல்லி ஆசை வருது, அதாவது இம்மோட்டலாக மாறணும்னு சொல்லி ஒரு ஆசை வருது. அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காக சின்ன வயசுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பயிற்சிகள் பண்ணி நிறைய சண்டைகளை கற்றுக்கிட்டு எப்படி நான் அழிவில்லா ஒருவனாக மாறணும்னு சொல்லி கேட்கும்போது, நீ 100 டீமன்ஸை வீழ்த்தினா தான் உன்னால் இம்மோட்டலாக மாற முடியும்னு சொல்கிற ஒரு சூழ்நிலை வருது. இதுக்கப்புறம் 100 டீமன்ஸை எதிர்த்து இம்மோட்டலாக மாறினாரா, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தான் இந்த படத்தோட கதையே. படம் ரொம்பவே ஃபன்னாக பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருப்பாங்க. மங்கி கிங் பண்ணுற சேட்டை எல்லாமே ரொம்பவே ஃபன்னாக இருக்கும். அவர் கூடவே சின்ன பொண்ணு ஒரு கேரக்டர் வரும். அவங்க 2 பேருக்குள்ளே இருக்க அந்த பாண்டிங்கும் நல்லாவே இருக்கும். 2 பேருமே ஒருத்தர் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்றத ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் பார்த்தோன்னா நல்லா கொண்டு போயிருப்பாங்க. அனிமேஷன் வைஸாக பார்க்கும்போது குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங்குமே டீசெண்டாக இருக்குது. IMDbலேருந்து இந்த படத்துக்கு 5.7 out of 10 கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு ஒரு ஒர்த்தான மூவி தான். ஸோ செக் பண்ணி பாருங்கள், த மங்கி கிங். கடவுள்களும் தீய சக்திகளும் வாழ்ந்துட்டு இருந்த அந்த புராதன காலத்துல ஒரு எழுச்சி நாயகன் தைரியத்தோடையும் பல திறமைகளோடையும் அதிசயத்தோட மறு உருவமா திகழறாரு. ஒரு நிமிஷம், இவ்வளவு பில்டப் தேவைதானா? கண்டிப்பா தேவை. அதிசயத்தின் மறு உருவமா இல்ல, இதெல்லாம் ஓவர், என்னால முடியாது. நம்ம லிஸ்ட்டில் 3rd பிளேஸில் 2023 ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் படமாக ரிலீஸ் ஆன டீனேஜ் மியூட்டன்ட் நிஞ்சா டர்ட்டில்ஸ். படத்தோட கதை ரொம்ப சிம்பிள் தான். நம்ம டீனேஜ் மியூட்டன்ட் டர்ட்டில்ஸ் படம் பார்த்துருப்போம், அண்ட் அனிமேஷன்ஸும் நிறையவே பார்த்துருப்போம். அதே கதை தான். கெமிக்கல்னால 4 டர்ட்டில்ஸ் மியூட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா மாறுவாங்க. இவங்க கூடவே ஒரு எலியும் பார்த்தீங்கன்னா மியூட்டண்ட்டாக மாறும். இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரே ஃபேமிலியாக வாழ்கிறாங்க. சின்ன வயசுல இருந்து அண்டர் கிரவுண்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. மனுஷங்களுக்கு நம்மளை பிடிக்காது, அதனால் மனுஷங்கள் கண்ணில் நம்ம படக்கூடாதுன்னு சொல்லி இவங்களோட கார்டியனாக இருக்க ஸ்பின்டர் சொல்லி வளர்த்துருப்பாரு. இதை நம்ம மாற்றணும்னு சொல்லி இவங்க 4 பேரை முடிவெடுக்கிறாங்க. மக்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு சூப்பர் ஹீரோவாக நம்ம மாறணும், அதனால் மக்களுக்கு உதவி பண்ணலாம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, மக்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க மாறினாங்களா இல்லையா இருந்தாங்க இந்த படத்தோட கதையே. இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸ்பைடர்மேன் இன்டு த ஸ்பைடர்ஸ் படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தோட அனிமேஷன் ஸ்டைல் நிறைய பேருக்கு பிடிச்சது. அந்த மாதிரியான அனிமேஷன் ஸ்டைல் வேறு எந்த படத்துக்குமே பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணல அதுக்கு முன்னாடி வரைக்கும். ஸ்பைடர்மேன் அனிமேஷன் படம் வந்ததுக்கப்புறம் தான் நிறைய அனிமேஷன் கிரியேட்டர்ஸ் எல்லாருமே புது முயற்சியை பண்ணுறாங்க. அதில் ஒன்று தான் இந்த டீனேஜ் மியூட்டன்ட் நிஞ்சா டர்ட்டில்ஸ். படத்தோட அனிமேஷன் பார்க்கறதுக்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த படத்துக்கு IMDbலேருந்து 7.2 out of 10 கொடுத்துருக்காங்க. படம் தமிழ் டப்பிங்கில் இல்லை, இங்கிலீஷில் தான் இருக்குது. ஸோ தமிழில் இல்லைன்னு சொல்லி மிஸ் பண்ணுறாதீங்க, இங்கிலீஷ்லேயே இந்த படத்தை செக் பண்ணி பாருங்கள். டீனேஜ் மியூட்டன்ட் நிஞ்சா டர்ட்டில்ஸ். Enough talk! I dream about fighting every night! You've got a rage problem, right? It's not a problem!
நம்ம லிஸ்ட்டில் செகண்ட் பிளேஸில் 2023 ஒரு அட்வென்ச்சர் ஃபேண்டசி மூவியான நிமோனா. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸோட ஒரிஜினல் மூவி. படத்தோட பிளாட் என்னென்னா, பாலிஸ்டர்ன்ற கேரக்டர் ஒரு செரிமனி அப்போ குயினை பற்றின கொலை பண்ணிடுறாரு. ஆனால் அவர் அந்த கொலையை பண்ணலை. ஆனால் சுற்றி இருக்கவங்க எல்லாருமே அவர் தான் பண்ணாங்கன்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. இதுலேருந்து அவர் எப்படி தப்பிச்சார், உண்மையான கொலையாளி கண்டுபிடிச்சாரு இல்லையாந்தாங்க இந்த படத்தோட கதையே. இவர் கூட நிமோனான்ற ஒரு கேரக்டர் வரும். இந்த படத்தோட ட்ரெய்லரை நீங்கள் பார்க்காம போனீங்கன்னா அந்த நிமோனான்ற கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும். பட் நீங்கள் இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்துட்டு போனீங்கன்னா அந்த சர்ப்ரைஸ்லாம் நிறையவே பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருப்பாங்க. படம் பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க, ட்ரெய்லரை பார்க்காம செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிறையவே சர்ப்ரைஸான எலிமெண்ட்ஸ் இருக்கும். 2 பேருக்குமே கேரக்டர் டெவலப்மெண்ட் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அனிமேஷன் குவாலிட்டியுமே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல் இருக்கும் இந்த அனிமேஷன் படத்துக்கும். IMDbலேருந்து இந்த படத்துக்கு 7.6/10 கொடுத்துருக்காங்க. தமிழ் டப்பிங்குமே டீசெண்டாக இருக்குது. இந்த படத்தை நீங்கள் குழந்தைங்களுக்கு காமிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. இந்த படத்தில் நிறைய வைலன்ஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் LGBTQ சீன்ஸ்லாம் இருக்குது. அதை மைண்டில் வச்சுட்டு குழந்தைங்களுக்கு காமிக்கலாமா இல்லையான்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. நிமோனா. பாக்க ரொம்ப வித்தியாசமான பறவையா இருக்க. உள்ள போய் என் ட்ரெஸ் ரெடி பண்ணு. உன் கை என்ன பூவா பறிக்குது. நான் தான், வேற யாரு? கம்யூனிஸ்டில் ஃபஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற படம் 2023 ஒரு அட்வென்ச்சர் காமெடி மூவி என்ன த சூப்பர் மேரியோ ப்ரோஸ் மூவி. இந்த படம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அனிமேஷன் மூவி இன் 2023ன்னு சொல்லலாம். 1 பில்லியனுக்கு மேலே இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அந்த அளவுக்கு படம் எல்லாருக்குமே பிடிச்சி போய் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. மேரியோ கேமை அடாப்ட் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி கேம் அடாப்ட் பண்ணி நிறைய படங்கள் எடுத்தாங்க. பட் அந்த கேம் அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த படத்தை அவங்களால கொண்டு வர முடியல. பட் இந்த படம் கேம் அக்யூரேட்டாக பார்த்தினா கொண்டு வந்திருக்காங்களான்னா கேம் அக்யூரேட்டாகவும் சரி, ஒரு சில மூவிக்கான எலமெண்ட்ஸை பார்த்தினா ஆட் பண்ணி ஒரு பெஸ்ட்டான மூவியாக பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. மேரியோ அண்ட் லூயிஜி இவங்க 2 பேருமே பிரதர்ஸ். ப்ரூக்லின் பிளம்பர்ஸ்ன்னு சொல்லி இவங்க வேலை பண்ணிட்டு இருக்காங்க. சிட்டி அண்டர் கிரவுண்டில் இருக்கிற பைப்பில் பார்த்தீங்கன்னா தண்ணி பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை தீர்க்கிறதுக்காக அவங்க 2 பேர் போகிறாங்க. அங்கே இருக்க ஒரு பைப்புக்குள்ளே 2 பேருமே இழுக்கப்படுறாங்க. அது வழியாக அவங்க இன்னொரு மேஜிக்கல் உலகத்துக்கே போகிறாங்க. அங்கே மேரியும் லூயிஜி 2 பேருமே தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒன்று சேரும் போது என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சுருந்தாங்க படத்தோட கதையாக காமிச்சிருப்பாங்க. படத்தோட அனிமேஷன் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். நம்ம மேரியோவுக்கு கிறிஸ் பேட் தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காரு. அவரோட வாய்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே சூட் ஆகிருக்கு. நிறைய இடத்துல எமோஷன்ஸ் காமெடி ப்ளஸ் எல்லாருமே பேலன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருக்காங்க. ஓவராலாக ஒரு சூப்பரான ஒரு அட்வென்ச்சர் காமெடி மூவி. IMDbலேருந்து இந்த படத்துக்கு 7.1/10 கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் இல்லை, இங்கிலீஷில் தான் இருக்குது. ஸோ இங்கிலீஷில் இருக்குன்னு மிஸ் பண்ணுறாதீங்க. சூப்பர் மேரியோ ப்ரோஸ். ஸோ ஓகே, நம்ம இந்த வீடியோவில் நான் 5 படங்களை பற்றி நான் லிஸ்ட் பண்ணியிருப்பேன். இந்த 5 படங்களை பார்த்துருந்தீங்கன்னா படம் எப்படி இருக்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு எந்த மாதிரியான ஜானரில் படங்கள் வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த ஒரு வீடியோக்கள் அதை போட ட்ரை பண்ணுறேன். அப்புறம் என்ன இதே போல் ஒரு ஆசமான வீடியோவில் உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன். ஹேவ் ஃபன் கைஸ். ஒர்ட்டா.